ஆசிய பிராந்தியத்தில் எதிர்காலத்திலே சீனாவும் ஒரு சவால் மிக்க நாடாக வரும் என்கின்ற அச்சம் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. இந்த ஈரான் மீதான யுத்தத்திலே சீனாவை முடக்கிவிட வேண்டும், ரஷ்யாவை முடக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்தது. ஈரான் பகுதிகளிலே சீனாவினுடைய ஆதிக்கம் என்பதை விட எண்ணெய் விடயத்திலே சீனா வெனிசுலாவில் இருந்து எண்ணெயை முதலீடு செய்தது, அதன் பின்னர் ஈரானில் இருந்து முதலீடு செய்தது. ஆனாலும் கூட வெனிசுலா விடயத்தை தடை செய்த அமெரிக்காவால் ஈரான் விடயத்தை ஓரளவு கட்டுப்படுத்த முடிந்தது. ஆசிய பிராந்தியத்தில் தன்னை ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீனா இலங்கையை பல தளங்களிலே பயன்படுத்துகின்றது. அது இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய அம்பாந்தோட்டை துறைமுகமாக இருக்கலாம், போர்ட் சிட்டி பகுதியாக இருக்கலாம், துறைமுக பகுதியாக இருக்கலாம், கொழும்பு துறைமுக பகுதி என்று பல இடங்களை பயன்படுத்துகிறது. எனவே இலங்கை மையமாக வைத்துத்தான் அடுத்த ராஜதந்திர போர் அல்லது பூகோள அரசியலின் அடுத்த கட்டம் கட்டமைக்கப்பட போகின்றது. அதற்கு முன்னேற்பாடாக இப்போது திருவோணமலையை பிடித்து விடுவோம் என்பதில் அமெரிக்காவுக்குள் மனப்பூர்வமான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மொசாட்டினுடைய அறிக்கையை பார்த்தாலும் கூட இப்போது திருவோணமலை துறைமுகத்தை மையம் கொள்ளுகின்ற வகையில் தான் இந்த செயற்பாடுகள் இருக்கின்றது. இனி வரப்போகின்ற நாட்களில் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று திருவோணமலை துறைமுகத்தில் தரித்து நின்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே மொசாட்டும் இந்த விடயத்திலே தன்னை களமிறக்கி இருக்கிறது என்றால், அமெரிக்காவும் ஏதோ முடிவெடுத்திருக்கிறது என்றால், இந்த இடத்திலே இலங்கையினுடைய ஜனாதிபதி அதற்கேற்றால் போல் ஒரு முடிவு எடுத்து நகருவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்குள் செல்லுகின்ற அமெரிக்காவால் இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் தரித்து நிற்க முடியுமா என்ற கதையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளுக்கு சாத்தியப்படும். இப்போது டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் இன்னும் 3 வருடங்கள் இருக்கின்றன. அந்த ஆட்சி காலத்திலே இந்தியாவும் பொருட்டல்ல, ரஷ்யாவும் பொருட்டல்ல, சீனாவும் பொருட்டல்ல, அவர் எதனை விரும்புகிறாரோ அதனைத்தான் அவர் செயற்படுத்த போகிறார். இந்த தகவல்கள் தான் இப்போது அதிக அளவிலே பேசப்படுகின்றன. இந்த தகவல்களோடு இனி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகின்றன, எப்படியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரப் போகிறது, இது ஒரு ஆபத்தான கட்டமாக மாறுகின்ற சூழ்நிலை தணிக்கப்படுமா? ஈரான் ஜனாதிபதியின் அறிவிப்பு வளைகுடா பகுதிகளிலே யுத்தம் தவிர்க்கப்படுகிறது, அவர் கோரிய மன்னிப்பு ஆத்மார்த்தமாக இருக்க போகிறதா, அல்லது அதில் ஏதாவது குழப்பங்கள் இருக்க போகிறதா? அமெரிக்கா தொடர்ந்து அமைதி காக்குமா, இல்லை சரணடையும் வரை தாக்குதல் நடத்துவோம் என்கிறது? என்ன வகையான ஒரு சூழ்நிலை உலகுக்கு கொடுக்க போகிறது? இந்த கால கட்டத்தில் இலங்கை விரும்பியோ விரும்பாமலோ இந்த யுத்த களமுனைக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு விட்டது. என்ன விடயங்கள் கையாளப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.